ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ பென் வச்சு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ட்ராயிங் வந்து பண்ணிக்கிறோம், சரிங்களா? இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம், சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன த்ரெட்டு எடுத்துருக்கிறோம் அப்படின்னா, பைப்பிங் த்ரெட், அப்படி இல்லைன்னா உள்நூல் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த த்ரெட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து உள்நூல் த்ரெட்டை டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ அதோடைய நீடில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்காக வந்து ஒரு பெரிய ஊசி வந்து இருக்கும் இல்லையா, உள்நூல் போகிற அளவுக்கு. ஸோ அந்த நீடில் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த உள்நூல் த்ரெட்டு டபுள் லேயராக இருக்குது. அதை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணாமல் அதை வந்து நம்ம நல்லா முறுக்கி விட்டுக்கணும், ஓகேவா? ஸோ அந்த முறுக்கி இருக்கிறது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அந்த சைடில் இருந்து எடுக்கிறேன். அதை வந்து நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? நல்லா இதே மாதிரியே முறுக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து இதை ஏன் இப்படி பாக்ஸ் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான், சரிங்களா? ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்து இந்த த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இது வந்து மொத்தமாக எத்தனை லேயர் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10 லேயர் வந்து வச்சுருக்கேன், ஓகேவா? ஏன்னா ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வராது. அதனால் டபுளாக வந்து நம்ம எண்ணிக்கை வச்சு நம்ம போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டோம். இப்போ நம்ம என்னென்னா எண்ணிக்கை வந்து வச்சுக்கிறோம், ஓகேவா? நான் வந்து 9 லைன் வந்து போட்டிருக்கிறேன், ஓகேவா? ஸோ இன்னொரு லைன் போட்டு 10ஆக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம நாட் வந்து போட்டுடணும், ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக வந்து முடிச்சு போடுவோம் இல்லையா, அதாவது நார்மல் ஸ்விங் த்ரெட்டுக்கெலாம் முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நாட் வந்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மேலே இருந்தால் சில்க் த்ரெட்டு எப்போவுமே டபுள் லேயராக தான் எடுக்கணும், சரிங்களா? சில்க் த்ரெட்டு அயன் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், மேலேருந்து எடுத்து அந்த 2 உள்ளன் நூல் த்ரெட்டுலேயும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ 2 த்ரெட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும், ஓகேவா? நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இப்போ லாஸ்ட் வரையும் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த லாக் ஸ்டிச்சை அப்படியே கொண்டு போய் மேலே வந்து அந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் வந்து கொண்டு போகணும், சரிங்களா? ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம வந்து பண்ணணும். இதில் மொத்தமாக வந்து நம்ம எத்தனை ஸ்டிச்சஸ் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 லைன் வரையுமே நீங்கள் வந்து போடலாம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய விருப்பம் தான், எண்ணிக்கை வச்சு போடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், மேலேயும் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதே கான்செப்டில் தான் நம்ம வந்து போடுறோம், ஓகேவா? ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து போடணும். 3 மந்த்து கோர்ஸு சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? பேசிக் டு அட்வான்ஸு கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா 2 ப்ளவுஸ் வந்து பண்ணி காட்டணும். பண்ணினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் 5 லைனுக்கு வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்டு நாட் வந்து போடணும், ஓகேவா? ஒவ்வொரு த்ரெட் வந்து முடிகிறப்பையும் நம்ம வந்து அவசியமாக எண்டு நாட் வந்து போட்டு ஆகணும், சரிங்களா? நாட் வந்து போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேறு ஒரு கலரில் எடுத்து நம்ம இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நம்ம போடணும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நாட் எப்படி போடுறேன்னு. த்ரெட்டை வந்து அந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா கீழேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறமா அது வந்து ஸ்மால் சைஸ் ஆனதும் அந்த அடியில் இருக்கக்கூடிய த்ரெட்டை நீடிலில் வச்சு நம்ம லாக் வந்து போட்டுடுறோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நாட் வந்து போடணும். பேசிக் முடித்தவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஓகேவா? இப்போ மறுபடியும் பாருங்கள், வேறு ஒரு கலரில் சில்க் த்ரெட்டை எடுத்து அதை ஃபஸ்ட்டு உள்ள
த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 2ஆக எடுக்காமல் ஃபஸ்ட்டு உள்ள த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே இருந்து 2ஆவதும் 3ஆவதும் இருக்குது பாருங்கள், அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதாவது அடுத்தது வந்து நமக்கு 2ஆக வந்து வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு த்ரெட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் தான் ஒரு த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் உள்ள த்ரெட்டில் அந்த ஒரு பைப்பிங் த்ரெட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த 2 பைப்பிங் த்ரெட்லையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இதோடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது எந்த மாதிரினா, இப்போ நம்ம அந்த க்ரீன் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் வந்து நம்ம 2 2ஆ போட்ட இடத்துல ஒரு நம்ம அடுத்த பைப்பிங் த்ரெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த இது வந்து தெரியுது இல்லையா? ஸோ நம்ம எங்கேருந்து அந்த லாக் வந்து போட்டு எடுத்துருக்கிறோமோ அது வந்து நல்லா எம்போஸ்டாகவே தெரியுது. ஸோ அதிலிருந்து 2வது கலரில் போடக்கூடியதில் வந்து நம்ம மேலே வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்த்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம பண்ணணும். சரிங்களா? இது ஃபுல்லாகவே வந்து போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு கலர் த்ரெட்டையும் வச்சு போடுவோம். ஏன்னா நம்ம வந்து 3 கலரில் வந்து வச்சு பண்ணுறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் பண்ணுறேன். ஓகேவா? ஒரே கலரில் பண்ணுனா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து இதே மாதிரி பண்ணுறோம். இப்போ இதை இப்போ பாருங்கள், நம்ம அந்த பிங்க் கலர் த்ரெட்டையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் வந்து போட்டோம். இப்போ வேறு ஒரு கலர் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறோன்னா, அந்த ஃபஸ்ட்டு க்ரீனில் போட்டோம் இல்லையா? அந்த க்ரீன் கலரில் என்ன கான்செப்டோ அதை தான் போடணும். சரிங்களா? மேலே இருந்து 2 த்ரெட்டுக்கும் நடுவில் ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது 2 த்ரெட்டுக்கும் நடுவில் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரியே கீழே வரையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போய் 2 த்ரெட்டாக தான் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர்னு வரும்போது தான் நம்ம அந்த பிங்க் கலரில் போட்டோம் இல்லையா? ஸோ அந்த கலரில் வந்து நம்ம அந்த ஸ்டிச்சஸை வந்து போடுவோம். ஓகேவா? உங்களுக்கு வீடியோ வந்து புரியலன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காம பொறுமையாக வந்து ஓட்டி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? பொறுமையாக பார்த்தா தான் புரியும். ஏனோ தானோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடணுங்கிறது புரியாது. ஸோ இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த கலரில் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா? அதில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது 2 த்ரெட்டுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த சைடு உங்களுக்கு புரியலன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு த்ரெட்டு இருக்குது. ஸோ அந்த த்ரெட்டுக்குள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டு மேலே கொண்டு போகிறேன். மேலேயும் வந்து ஒரு பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 2 பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே கான்செப்டில் தான் இந்த மேட் ஃபில்லிங் ஃபுல்லாகவே வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் 2மே பண்ணுங்கள். ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கிட்டு கூட நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு எண்டு நாட்டும் வந்து நம்ம வந்து போட்டுடணும். ஓகேவா? நாட் வந்து அவசியம். நான் எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடிய ஒன்று தான். நாட் வந்து அவசியமாக போட்டே ஆகணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அடுத்த ஸ்டிச்சும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடுலேயுமே வந்து நம்ம ஸ்டிச்சஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா அந்த த்ரெட்டு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன த்ரெட்டை யூஸ் பண்ணமோ அதுதான். பாருங்கள், மேலே இருந்து 2 த்ரெட்டுக்கு நடுவில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது 2 த்ரெட்டுக்கும் நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன்.
பாருங்கள், மறுபடியுமே அதே 2 த்ரெட்டுக்கும் நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த த்ரெட்டை தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் உங்ககிட்ட பைப்பிங் த்ரெட் இருந்துச்சுன்னா அந்த த்ரெட்டுமே யூஸ் பண்ணலாம். பைப்பிங் த்ரெட்டுனா என்னன்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். பைப்பிங் த்ரெட்டு வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஒயிட் கலரில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கேட்டு வாங்கணும். இப்போ இந்த ஸ்டிச்சஸை வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அடியில் என்ன த்ரெட்டு வச்சுருக்கீங்களோ அது மேலே வந்து தெரியக்கூடாது. ஓகேவா? எனக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட் வந்து நான் வச்சுருக்கிறதுனால அந்த ப்ளூ கலரில் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டு வந்து கொஞ்சம் கேப்பில் வந்து தெரியுது இல்லையா? அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து நல்லா டைட்டாக ஸ்டிச் வந்து போடணும். சரிங்களா? அந்த மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து ரொம்பவும் டைட்டாக வந்து இழுக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கட் ஆகிடும். ஸோ பொறுமையாக இழுத்து தான் நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? ரொம்ப டைட்டாக இழுக்காமல் ஸ்டிச்சஸை வந்து போடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா அதை சுற்றி அவுட்லைன் வந்து நம்ம 4mm பீட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சுகர் பீட் ஆர் எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.